அண்ணன் சூப்பரா கேட்டார் பத்தியா திமுகவை. அப்புறம் கீழே இருக்கிறவங்க அப்பா திமுக நல்ல கட்சிப்பா, ஆனா பாரு திமுக நினைக்குது நம்மளால ஒருத்தர் செய்யமாக்கணும்னு. ஏதோ இங்க ஒண்ணு இருக்காம்பா, ஏதோ ஒரு பூதமும் பேயும் இருக்கான். அந்த பேய் விட மாட்டேங்குது. ஜெகநாத் பகாரியா ராஜஸ்தான் வாயில நோயில இவெல்லாம் முதல்வர் ஆயிட்டான். நம்ம அழகா வாயில் நோய் மாதிரி தமிழ்நாட்டுல பேர் வச்சுக்கிறோம். ஒரு 4 பேரை முதல்வர் ஆக்கிக்கலாம். சரி, மோடி போய் சொல்றதா இருக்கட்டும், நீங்க உண்மையை சொல்லுங்க. சொல்லுங்க நீங்க அப்போ என்னென்ன பாக்குறீங்க சொல்லுங்க. சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. இது கதையா? ஆமா, நீங்க சொன்னது இப்ப இதுவரை கதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அரசியலா பேசுறீங்க, அவையில பேசுறீங்க. சார் ஒரு உதாரணம் சொல்றேன். எங்கெங்க இதெல்லாம் நடக்குது எனக்கு தெரியல. இந்த மாதிரி கட் பண்ணுங்க சார். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்களும், மேலும் திமுகவை சார்ந்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார், உங்கள் தாய் கழகத்தினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் திமுகவிற்கு அவர் தோழமை சுட்டல் என்ற பேர்ல அவர் சப்பக்கட்டு தான் கட்டுறாரு, அவர் கூட்டணிங்கிற பேர்ல எல்லாத்தையும் அடிபணிஞ்சிட்டு போறாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தான் நீங்க தொடர்ச்சியா வச்சுட்டு இருந்தீங்க. பாத்தீங்களா, திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதத்துல தலித் ஒருவர் முதலமைச்சராக ஒரு மாநிலத்தில் வரவே இயலாது, அந்த மாதிரி தான் இருக்கு சூழ்நிலை அப்படின்ற ஒரு விஷயத்த திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் பேசியிருக்காரு பாரு. எல்லாரும் பேசுற மாதிரி நீங்களும் பேச, எல்லாரும் அவர் மேடை பேச்சுல அடுத்து என்ன சொல்றாரு, திமுக மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, திமுகவை நாங்கள் நம்புகிறோம். அப்ப என்ன அர்த்தம்? திமுகவை நாங்கள் நம்புறோம், திமுக மீது நம்பிக்கை இருக்குது. திமுக ஒரு அவரோட பாஷையில தலித் ஒரு பட்டியல் சமூகத்தானை முதலமைச்சர் ஆக்குவதற்கு திமுக விரும்புது. ஆனால் இங்க ஏதோ ஒரு மாநில செட்டப்னு ஒண்ணு இருக்கான். இந்த ஸ்டேட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஸ்டேட் இதை அனுமதிக்காது, ஏன்னா இது டைரக்ட்லி ப்ரொபோசல் டு த பார்லிமெண்ட் அப்படின்லாம் ஏதோ சொல்ல, அதாவது நேரடியாக இது பார்லிமெண்ட் அரசியலோடு சம்பந்தப்பட்டது. அப்படின்னு கீழே இருக்கிறவங்க அப்பா திமுக நல்ல கட்சிப்பா, ஆனா பாரு திமுக நினைக்குது நம்மளால ஒருத்தர் செய்யமாக்கணும்னு. ஏதோ இங்க ஒண்ணு இருக்காம்பா, ஏதோ ஒரு பூதமும் பேயும் இருக்கான். அந்த பேய் விட மாட்டேங்குது அப்படின்னு சரியான நெருக்கடி அப்படின்னு கேட்கிறவன் நினைக்கிறான். அண்ணன் சூப்பரா கேட்டார் பத்தியா திமுகவை அப்படின்னு அரசியல் புரியாத மண்டுகள் சிலது நினைக்குது. சிலரு திமுகவுக்கு சரியான நெருக்கடி கொடுத்துறாரு, திரும்ப கூட்டணியை உடைச்சு பழனழுவி பாலில் விட போகுது அப்படின்ற மாதிரி பலர் அதுக்கான கருத்துக்களை சொல்றாங்க. திரும்ப திரும்ப திருமாவளவன் சொல்றாரு, இந்த ஸ்டேட் தான் தடுக்குது விடுதலை. இது திமுக திமுகன்னு சொல்ல வந்தா விடுதலை சேர்த்துன்னு சொல்ல வருது. அந்த அளவுக்கு ஒண்ணு மண்ணு வாங்கி இருக்கிறாங்க. என்ன சார் நீங்க விட்டா நீங்க திமுகவினுடைய தலித் பிரிவு தான் வீசிக்காங்க அப்படித்தானே எல்லாரும் சொல்றாங்க. அந்த அசிங்கத்தை நான் சொல்லக்கூடாதுக்காக நாங்கள் செஞ்ச இந்த 3 ஆண்டுகள் செஞ்ச போராட்டம் எந்த ஒரு கட்சியும் கூட்டணியில இருந்து செய்ய முடியாது, அந்த அளவுக்கு நாங்க அழுத்தம் கொடுத்திருக்கோம் ஆளும் அரசுக்கு அப்படின்னு சொல்லி திருமா ஐயா சொல்றாரு. ஒரு போராட்டத்தின் நோக்கம் என்னவா இருக்கணும்? அதை சீர்திருத்தம் செய்வதற்கு, தங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு. ஒரு கோரிக்கை வைப்பது எதற்காக? தேவை. அந்த கோரிக்கை நிறைவேறினதுக்காக தான். ஏதோ ஒண்ணு சொல்லும், வேங்கை வயல்ல நாங்க தான் போய் முதல்ல போராட்டம் பண்ணோம். இப்ப நான் சொல்லிட்டேன், வேங்கை வயல்ல போய் நான் 2ஆம் தேதி அங்க போறேன். 2ஆம் தேதி வரைக்கும் பீ தண்ணி வர பைப்பை மாத்தாம இருந்து அந்த பைப்புல இருந்து தண்ணி பிடிக்காம இருந்தாங்க. நாங்க ஒரு 4-5 அமைப்புகளா போனோம். நாங்க தான் போய் சண்டை போட்டோம். நீ மாத்து, மாவட்ட நிர்வாகத்தை நீ மாத்து, இல்லை நான் மாத்துறேன், 1 லட்சத்தை நான் தரேன்னு. நான் பீத்திக்க முடியுமா? அவங்க 3 நாள் அந்த பீ தண்ணி அந்த பைப்புல தான் தண்ணி குடிச்சிருந்தாங்க. நான் போன பிறகுதான் அந்த பீ பைப்பை பிடிக்கிட்டு புது பைப்பை போட வச்சேன்னு. என்ன நான் பெருசா பிடிக்கிட்டேன்? இல்ல நாங்க என்ன பெருசா பிடிக்கிட்டோம்? இதா வெற்றி? ஓரளவுக்கு இது ஆறுதலான விஷயம். இறுதி வெற்றினது எங்க?
அந்த மலத்தை போட்டவனை, அந்த குற்றவாளியை கண்டுபிடித்து மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதான இறுதி வெற்றி. என்ன நான் மயிரை பிடிக்கிட்டு நான் பீத்திக்கலாமா? நான் தான் போய் புடுங்கின பைப்பை, இல்ல நாங்க தான் போய் அந்த பைப்பை புடுங்கணும்னு எவ்வளவு கேவலமான, நீங்க எல்லாம் காத்து போக மாட்டீங்க. அவங்க ஊர் சேருங்க பீ தண்ணியை குடிச்சுக்கிறாங்க, இவங்க பைப்பை மாத்திருந்தையும் அதை மாத்திருந்தையும் இதை மாத்திரையும் பெருமையா பேசுறாங்க. அந்த கேஸ் அது எண்டாச்சா? பெரிய புடுங்கிங்க இவங்களாம் வெள்ளை சட்டை போட்டு உட்காண்டா நீங்க காரி துப்ப மாட்டீங்க, துப்புவீங்களா? துப்ப மாட்டீங்க. இல்ல சார், இப்போ அண்டை மாநிலங்களா இருக்கட்டும், பிற மாநிலங்களா இருக்கட்டும், இந்தியாவில பல்வேறு மாநிலங்கள்ல வந்து பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான தொடுக்கக்கூடிய தாக்குதல் நம்ம பார்க்கிறோம். அதோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு எவ்வளவோ மேலோங்கி. அதுக்கு காரணம் திமுக. கட் பண்ணுங்க சார். எஸ்சி எஸ்டி கேஸ் தமிழ்நாடு எத்தியாவது இடத்துல இருக்கு? எத்தியாவது இடத்துல சார் இருக்கு? 3வது இடம். ஃபர்ஸ்ட் ஊபி, 2வது மத்திய பிரதேசம் நினைக்கிறேன், 3வது தமிழ்நாடு. ஊபியோட மக்கள் தொகை எவ்வளவு? நம்மள மாதிரி எவ்வளவு? 20, 22, 25 கோடி. நம்மள மாதிரி 3 மடங்கு இருப்போம் இல்லையா? அப்போ 3 மடங்கு இருக்கிற இடம் முதல் இடமா? அத மாதிரி 3 மடங்கு கம்மியா இருக்கிற நாம வந்து 3வது இடமா? கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் இடம்ன்றீங்களா? ஃபர்ஸ்ட் இடத்துக்கு நம்ம வந்துருவோம். ஓ, இது என்ன டேட்டா இது கொடுத்திருக்க? இது மத்திய குற்றப்பிரிவு ஆவண காப்பகம் சொல்றது, என்சிஆர்பி சொல்றது. அப்படி இருக்குல்ல சார், கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு எவ்வளவு அட்ராசிட்டி நடக்கும். இப்ப நீங்க இப்ப திருமாவளவன் வந்து சிஎம் ஆகணும், மாயாவதி மட்டும்தான் என்னது விலக்கா எக்ஸெப்ஷனா? மாயாவதி தப்பி தவறி ஆயிட்டாங்க. எத்தனை தடவை ஆனாங்க? 4 முறை ஆயிருக்காங்க. 4 முறை தப்பி தவறி ஆயிட்டாங்களா? தாமோதரம் சஞ்சீவையா ஆந்திரா 90, 1960 to 62. ராம் சுந்தர் தாஸ் பீகார் 80களில், 79, 80களில். போலோ பாஸ்வான் சாஸ்திரி பீகார்ல 68, 71. அப்புறம் ஜெகநாத் பாண்டையா பகாடையா, ஜெகநாத் பகாடையா ராஜஸ்தான். வாயில நுழையில இவெல்லாம் முதல்வர் ஆயிட்டான். நம்ம அழகா வாயில நுழையிற மாதிரி தமிழ்நாட்டுல பேர் வச்சுக்கிறோம். ஒரு 4 பேரை முதல்வர் ஆக்கிருக்கலாம். அப்புறம் மாயாவதி 4 தடவை. அப்புறம் சரஞ்சித்ல கூட 2009ல இருந்து 14 வரைக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டராகவும் இருந்திருக்கு. அதான் சார் இவரு ஜெகநாத் பகாடியா. ஆமா. சந்திரஜித் சிங் சென்னை பஞ்சாப்ல 21, 22. அப்புறம் வந்து நம்ம சுஷில் குமார் சிண்டே வந்து 2003 to 2004 மகாராஷ்டிரா. ஏக்நாத் சிண்டே தலிதா அவனையும் சொல்றாங்கன்னு வச்சுங்க. அப்போ இவ்வளவு பேர் ஆயிருக்காங்கல்ல. திருமாவளவன் சொல்றாரு பஞ்சாப்ல வந்து 32% வந்து எஸ்சி எஸ்டி இருக்காங்க. இவருடைய ஒற்றுமையை பிரிப்பதற்கு ஏற்கனவே 1975ல வந்து இந்த மாதிரி வந்து அந்த ஜனங்களை வந்து பிரிச்சுட்டாங்க. பிரிச்சதால அங்க வந்து எஸ்சிக்களோட கன்சாலிடேட் வந்து மறுக்கப்படுது. அதனால அங்க ஒண்ணும் நடக்கலன்னு சொல்றாரு. அப்ப எப்படி வந்து 1921, 22ல வந்து ஒரு எஸ்சி வந்து அங்க பஞ்சாப்ல வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. அப்போ இப்போ நீங்க ஒரு பட்டியல் போட்டீங்க. எனக்கு தெரிந்த அந்த பட்டியல்ல ஒரு 90-95% மேலாக தேசிய கட்சிகளினுடைய முதலமைச்சராக தான் அவர்கள் எல்லாம் இருக்காங்க. சோ அப்போ தேசிய கட்சியில இருக்கக்கூடிய சமூக நீதி கூட மாநில கட்சிகளுக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா இதன் மூலியமாக? இல்ல, நான் எப்படி பார்த்தேன்னா, அப்ப மாநில கட்சிகளை ஒழிச்சிட்டு மாநிலத்தில் தேசிய கட்சிகளே இருக்கட்டும் கேட்க போறீங்களான்னு நான் நினைச்சேன். ஓ, அண்ணன் திருமாவளவன் இந்த கேள்வி நீங்க வைக்கிறீங்க. ஓ, அப்போ சார் அதாவதுங்க நீங்க கம்பேர் டு ஊபி, தமிழ்நாட்டுல சாதி அட்ராசிட்டி கம்மியா அதிகமா? நீங்க ஒரு டேட்டா சொன்னீங்க. அப்போ அது when compared to யூபினா அப்போ அது மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தா அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு ஆரம்ப காலத்துல இருந்து பெரியார் பிறக்காத மண்ணில் ஒரு மாயாவி இப்படியே உங்களுக்கு ஓப்பனா ஏதாவது வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வைக்கிறேன். பெரியார் பிறக்காத மண்ணில், அண்ணா பிறக்காத மண்ணில், கலைஞர் பிறக்காத மண்ணில், சமத்துவம் பேசாத மண்ணில், சாதி ஒழிப்பு பேசாத மண்ணில் ஒரு மாயாவதி 4 முறை அந்த நாட்டின் மாநிலத்தின் பிரதமராக முடிந்தது. சாதி ஒழிப்பு பேசுகிற பெரியார் பிறந்த மண்ணில் ஏன் ஒரு எஸ்சி உயர் பதவி கூட வர முடியல?
ஒரு நல்ல அமைச்சருக்கு வர முடியல. இப்ப நீங்க இப்ப குமாரசாமி ராஜா இருந்தாருங்க, அவர் என்னைக்காவது வந்து இது ஓமந்தூர் ரெட்டியாரு சாதி ஒழிப்பு பத்தி பேசுறதா நம்ம பேசிருக்கோமா? சாதி ஒழிப்பு பற்றி தமிழ்நாட்டுல பேசுறவங்க யாரு? 2 பேர். ஒண்ணு பெரியாருன்றாங்க, அடுத்தது நேரடியா கலைஞர். நீங்க 1947க்கு முன்னால் திருப்பதி தேவஸ்தானம் இல்ல, அதுக்குள்ள எஸ்சி அலோடு கிடையாது, கோயில்களை போக முடியாது. எப்படி ஒரு காலத்தில் சவணார்கள் திருச்செந்தூர் கோயில் போக முடியாதோ, அந்த சமூக வீழ்ச்சி எழுது, எங்க தானே நீ விடமாட்டேன்ற சட்டையை கட்டுவதற்கு கூட ஒரு விளக்கத்தை இப்ப சொன்னாங்க. ஏன்னா அந்த மரம் ஏறி ஏறி அந்த வடுக்கல் உடம்புல இருக்கும், அதை பார்த்துட்டு இவங்க நாடார்கள் சாணார்கள் சொல்லிட்டு இவங்களை கோயிலுக்குள்ள விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சட்டையை கழட்ட வச்சாங்க அப்படின்ற ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அதுல பிறந்த ஒருத்தர் ஒரு குரூப், யோ எங்களையா நீங்க விட மாட்டேன்னீங்க, நாங்க வந்துட்டு அப்ப வசதி வாய்ப்பு அப்படின்னு அந்த அங்க இருக்கிற பல இடங்களை அவர்கள் தங்கள் கைக்குள் வைத்துக் கொண்டார்கள். இன்று வரை அவர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு வச்சுக்காங்க, நம்ம தப்புன்னு சொல்லல. அப்ப அந்த மாதிரி இவர்கள்லாம் பிறக்காத ஊர்ல அது நடந்தது. அப்ப 47 வரைக்கும் எஸ்சிக்கள் திருப்பதி தேவஸ்தானத்துல அனுமதி இல்லை. ஆனா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்ன பண்றாரு, விடுதலை வாங்கின பிறகு எங்களை விட மாட்டீங்களா எஸ்சிய ஆக்கரண்டா ஒரு எஸ்சி அரங்காவலரா அப்படி திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அரங்காவலரா குலசேகரன் என்ற திண்டிவனம் எம்எல்ஏ ஒருத்தரை ஆக்குறாரு சார். அப்புறம் 1949 52 குமாரசாமி ராஜா சிஎம். இப்பெல்லாம் வந்து கோயிலுக்குள்ள எஸ்சிகள் போலனா சீல் வைக்கிறீங்கல்ல, அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, ஓ எஸ்சி உடுமாடுகளை உள்ள ஆக்கரண்டா பரமேஸ்வரனை இந்திய அறத்துறை அமைச்சரா, இப்ப எப்படா நீங்க உள்ள விட மாட்டீங்க, எல்லாரும் வந்து வருஷ கட்டி நிலடா அவர்கிட்ட அப்படின்னு ஆக்கினாங்க சார். காமராஜர் சொன்னோம்னா வந்து கக்கனை. இப்ப நீங்க சிஎம் ஆக்க ஏதோ ஸ்டேட்டா அது விடலன்றல, டெப்டி சிஎம் ஆக்க அது விடாதா? இல்ல ஒரு அமைச்சரவையில ஒரு நல்ல ஒரு 4 அமைச்சர்களை இப்பதான் சரி கோயிலுக்குள்ள பல பிரச்சனை வருது இல்ல, சேகர் பாபு நீ வேற எதனா ஒரு அமைச்சரை ஒண்ணு ஆக்கிடுறேன், எவனாவது ஒரு எஸ்சியை பிடிச்சி போடுறேன்டா, இந்த ஆள் போய் அங்கங்க கோயில்ல போய் நிக்கட்டும், அவன் முதல் பரிவட்டம் கட்டி இவரை மரியாதையோட கோயிலுக்குள்ள இட்டு போறானா இல்லையா பாத்துருவான் அப்படின்னாவது ஆக்குவீங்களா சொல்லுங்க. நீங்க முன்வைத்த வாதங்களுக்கு எல்லாம் திமுகவுடைய பிரதிநிதி இருக்காரு ஐயா. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி சார் பல விவகாரங்களை வந்து விவரிச்சு பல வாதங்களை முன் வச்சாரு. நம்ம எவ்வளவோ பேசிட்டு இருக்கிறோம், 60ல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் வந்து சுய சமூக நீதி, திராவிடம், சாதி ஒழிப்பு, இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவுக்கு அந்நியப்பட்டு இருக்கக்கூடிய தமிழக மாநிலம் தான் வந்து பேருக்கு பின்னாடி சாதி போட மாட்டாங்க, பாத்தீர்களா சாதி ஒழிச்சிட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பெருமிதமா நம்ம சொல்லிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சார் சொல்லக்கூடியது ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மத்திய அரசினுடைய டேட்டா படி பார்த்தோம்னா 3ஆம் இடத்துக்கு இருக்கு. அப்படின்னா நம்ம இன்னும் சாதியை நம்ம ஒழிச்சிட்டோமா, அதற்கு உண்டான வேலைகள் செய்ய வேண்டியது இன்னும் வெகு தூரம் இருக்கா? ஏற்கனவே முதலமைச்சரே சொல்லியிருக்காருல, ஜாதியை நம்ம கண்டினியூவா ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், அது ஒழிக்க திரும்ப வந்துகிட்டே இருக்கு. தாடி அது சேவ் பண்ண வந்து அது மாதிரிதான். ஆகையினால இதை வந்து பூரணமா நம்ம வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா சில இதுக்கு தனி சட்டங்கள் கொண்டு வரணும். ஒன்றிய அரசு தான் அதை செய்யணும். தனி சட்டங்கள் மூலம் ஏங்க நீங்க இப்பெல்லாம் பேசினாதான் வந்து மறிக்க தோணுது. என்ன இப்போ திருமணம் உட்பட எல்லாரும் இந்த ஆணவ கொலைக்கு ஒரு தனி சட்டம் வேணும்ன்றாங்கல்ல, அது எங்க வேணும்ன்றாங்க சார்? நமக்கு வேண்டிய சட்டத்தை நம்ம தான் சார் போட்டு பில் பாஸ் பண்ணி அங்க அனுப்பணும். நம்ம ஸ்டேட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல, நம்ம சட்டமன்றத்துல தாங்க தீர்மானங்கள் போட முடியும். போட்டு நம்ம சட்டமன்றம் உங்களுக்கு தானங்க அது போடுவாங்க. கவர்னர் கிட்ட அனுப்புறதுக்கு வேற என்ன போடுவீங்க? இப்ப வந்து ரொம்ப முனைப்போட இருக்காரு, திரும்பவும் இருக்காரு, முதலமைச்சர் இருக்காங்க. கண்டிப்பா வந்து தமிழகத்துல இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கையிலும் இரும்பு கரம் ஒன்று அடக்குவதோடு எல்லா பதிலுக்கும் சொல்ற அதே பதில காமாட்சியா சொல்றாரு. ஏங்க வேற என்னதாங்க நாங்க செய்ய முடியும்? ஐயாவுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா, ஐயாவுடைய வாதமே என்னவா இருக்குன்னா, நம்மளை விட பின்தங்கிய இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நம்மை விட ஒரு என்ன சொல்றது ஒரு பகுத்தறிவுல வந்து பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல முற்போக்கு சிந்தனை, இது சரியான வார்த்தை, முற்போக்கு சிந்தனை நம்மளை விட குறைவா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல
எஸ்சி வந்து எந்த லெவல்ல வச்சிருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து எப்பயே ஏற்கனவே எஸ்சி வந்து முதல்வர் ஆக்குனதா இருக்கட்டும், பேருக்கு தயா முதலமைச்சரா ஒருத்தர் 2 பேரும் வருவாங்கய்யா. ஆனா மாயாவதி முதலமைச்சரா இருக்கு எவ்வளவு பின்தங்கி இந்த சமயத்துல பேசுறாங்க, எவ்வளவு பின்தங்கி. நான் சொல்ல விரும்புறேன், ஆம்ஸ்டாங் அவரோட வீடியோ எல்லாம் இப்ப வைரல் ஆகுதுல்ல, அதுல ஒண்ணு சொல்றாரு, இந்திய நாட்டின் பிரதமராக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அம்பேத்கர் தான் காரணம்னு மோடி சொன்னாரு. உடனே இங்க வந்து திராவிட கட்சிகள் மோடி பொய் சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, மோடி பொய் சொல்றதா இருக்கட்டும், நீங்க உண்மையை சொல்லுங்களேன். ஒரு பிற்பட்ட சமூகத்திலிருந்து, சாதியே சொல்ல முடியாத சாதியிலிருந்து கருணாநிதி அவர்கள் முதல்வராக வந்திருக்கிறார் என்று சொன்னா அதுக்கு யார் காரணம்? அப்புறம் சொல்லுங்க உண்மையே அப்படின்னு ஆம்ஸ்டாங் சொன்னார்ல, சொல்லுங்க நீங்க. அப்போ என்னென்ன பாக்குறீங்க அது சொல்லுங்க. சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. இது கதையா? ஆமா, நீங்க சொன்னது இப்ப இதுவரை கதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அரசியலா பேசுறீங்க, அவியல்ல பேசுறீங்க. ஏங்க ஒரு நாங்க என்ன தமிழ்நாட்டுல வேணான்றோமா? இப்ப ஐயா அவியல் என்னென்ன காய் இருக்கும் இங்க பாருங்க. தமிழ்நாட்டுல அரசியல் சித்தாந்த ரீதியா அரசியல்ல முனைப்பு காட்டி அரசியல்ல வந்தா யார் வேணான்றா? இப்போ இருங்க, இப்ப வந்து இதுவரை வந்து நம்ம இவருக்கு அப்புறம் யாருக்கு இவரு நம்ம காங்கிரஸ்ல வந்து இளைய பெருமாளுக்கு அப்புறமா கக்கன் இளைய பெருமாளுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு தலித்து வந்து தமிழ்நாடு சார், அது தேசிய கட்சி சார். நீங்க சொல்லுங்க சார். மாநில கட்சி இல்ல சார், மாநில கட்சியில முனைப்ப வரணும் இல்ல, யார் வந்தா ஏன் ஒரு எஸ்சி ஒரு 4 பொதுப்பணித்துறை இல்ல சட்டத்துறை இல்ல காவல்துறைக்கு அமைச்சராக்கணும், அந்த துறையை தீட்டு போட்டுருமா? அது வந்து முதலமைச்சருடைய கையில இருக்கு, அவர் பார்த்து பண்ணுவார். இப்ப நான் முதல்வரா இருக்கணும் ஒரு பேச்சு வச்சுப்போம், நான் என்ன பண்ணுவேன்? ஏய் எவன் சாதி வரணும் முட்டி தட்டுங்கடா. ஒரு 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 மாசம் தமிழ்நாட்டுல எங்க ரெட்டை கிளாஸ் இருக்குன்றான், புடுறாவன எங்க வந்து ரெட்டை கிளாஸ் வைக்கிறான், எவனோட எஸ்சிக்கு முடி வெட்டல புடுறாவன, சட்டப்படி நடவடிக்கை எடுப்பா சார். ஒரு உதாரணம் சொல்றேன், எங்கெங்க இதெல்லாம் நடக்குது எனக்கு தெரியல. உங்களுக்கு நீங்க பார்பர் ஷாப்புக்கு போனா தானே உங்களுக்கு ஏன் முடியும். இல்ல இந்த மாதிரி கர்நாடகாவில் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இந்த சுடுகாட்டுக்கு சாலை, அந்த சுடுகாட்டு வழியா பொதுப்பாதைகள் எடுத்து போறதுல ஒரு பிரச்சனை. 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் கர்நாடகா வந்து 89 கோடி ஒதுக்குறாங்க. ஒதுக்கி எந்தெந்த சுடுகாட்டு பாதைடா பிரச்சனை போடுறான், ரோட பொது ரோட போடுறான், எவனா மறிக்கலாம் பார்க்கலான்னு ஒரே வருடத்தில் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாரு. அங்க பெரியார் இல்லை, அங்க அண்ணா இல்லை, அங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் இல்லை, அங்க ஸ்டாலின் அவர்கள் இல்லை. புரிஞ்சுதா? நம்ம ஊர்ல அப்படியே கம்பேர் பண்ணி இங்க வாங்க, கட் பண்ணி ஒவ்வொரு முறை இந்த சடலங்க எடுத்து போற பிரச்சனை இருக்கிற போது ரெவன்யூ அங்க போவோம், தடவை கொஞ்சம் விடுங்க அப்படின்னும். இல்ல நீங்க போனதான் என் பிரச்சனை பண்றாங்க, நாங்களே எடுத்துன்னு போறோம் பணத்தை அப்படின்னு போலீஸை வச்சு கூட தூக்கி போறத பார்த்துருக்கோம். பிரிட்ஜு மேல ஏறி இறங்குறதும், ஆத்துக்குள்ள நடக்கிறதும். விழுப்புரம் பக்கத்துல ஆத்து வழியா தான் கடந்து வராங்க பணத்தை எடுத்து போறதுக்கு ஒரு ஊர்ல, அருந்தேதியர் ஊர்ல. அப்புறம் வந்து பாலம் இல்லாம சுத்தின்னு போறதும், அந்த பெல்ட் அடிக்கிறதும், இப்படி மேயர் இப்படி தொங்க விட்டாங்கன்னா அந்த மாதிரி தொங்கிக்கின்னு போறதும், பணத்தை வச்சுக்கின்னு உடலை வச்சுக்கின்னு அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குங்க. அவன் கர்நாடகா செஞ்சான்ல, அவனும் ஒரு மாநில அரசு தானே. அப்ப அந்த பார்வை உங்களுக்கு இல்லைன்னு சொல்றேன் நான். ஓகே, இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ இந்த விவகாரம் சம்பந்தமாக பத்திரிகையாளர்கள் டாக்டர் ராமதாஸ் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார். எங்களுக்கு பட்டியலினத்தவர்கள் ஆதரவு தெரிவிப்பார்களே ஆனால் நாங்கள் வந்து தலித்தை முதலமைச்சராக்குவோம் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. ஒரே ஒரு முறை கவுன்சிலர் வந்த ஆம்ஸ்டாங் அவர்கள், இப்ப அவர் எம்எல்ஏ இல்ல, அவர் கட்சியில யாரும் இல்லை. ஆனா அவர் சொல்றாரு 40% நாங்க 2 பேரும் சேர்ந்தா 40% வட மாநிலங்களில் பறையரும் வன்னியரும் சேர்ந்தோம்னா எங்களை மீறி யாரும் ஆட்சிக்கு வர முடியாதுன்றார்ல. 4 எம்எல்ஏ வச்சுக்கிற நீங்க எல்லாரும் பேசணும். நீங்க 4 பேரா இருக்கு, நீங்க செலவா நினைச்சிடாதீங்க. நாங்க இங்க இருக்கிற தமிழ் சாதிகள் கூட சேர்ந்தோம்னா நாங்க நிர்ணயிக்கிற சக்தியாக சட்டமன்றத்துல வந்துருவோம்
அப்ப நீ யார் சார் பேசணும்? சமூக தலைவர்கள் திருமாவளவன் பேச 4 எம்எல்ஏ வச்சிருது யாரு? திருமாவளவன் அவருக்கு பேசணும்ல. அதை விட்டுட்டு அவன் நின்னா நான் நிக்கல, நீ நின்னா நான் நிக்கல. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அருமையான விளக்கத்தை சொல்லியிருக்காரு. எனக்கு ஆதரவு கொடு. நான் வந்து ஒரு அவரோட வார்த்தையில தலித்த ஒரு பட்டேல் சமூகத்துக்காரனை சமூகம் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிக்கவில்லை, எதிர்க்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? சமூகம் அல்ல, இந்த விரிசலை விரிவுபடுத்த வேண்டும்னு இங்க இருக்கிற மைனாரிட்டிஸ் தான் யாரு? எண்ணிக்கையில் கம்மியா உள்ள சாதிகள் நினைக்கிற ஒரு பெரும்பான்மையான சாதிங்க சேர்ந்துடக்கூடாது. ஊர் 2 பட்டா கூத்தாடிக்க கொண்டாடுற மாதிரி கட்சியினுடைய பைலாவிலேயே ஒரு தலித்தை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிதான் பாட்டாளி பைலாவில இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும்? எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தந்தால் நாங்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லி அந்த பைலாவையே உடச்சிட்டாரு 2016 அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இருங்க சார், நீங்க எங்களை யார் ஆக்குவாங்க, எங்களால ஆக்க முடியலன்றல. வாப்பா, உன் தம்பி நான் இருக்கம்பா, உன் அண்ணன் நான் இருக்கம்பா, நம்ம சேர்ந்து நிப்போம்பா, நாங்க ஆட்சிக்கு நம்ம வந்து நிப்போம்பா, உங்க ஓட்டம் எங்க ஓட்டம் சேர்ந்தா ஒரு தீர்மான சக்தியா வருவோம்பா. அப்ப நான் உங்களால நான் சொல்றேன்பா, என் தமிழ் சாதியை சொல்றேன்பா. இப்ப எங்களுக்கு ஒரு மத்திய அமைச்சராக வாய்ப்பு கிடைச்ச போது எங்க பைலாவில் இல்ல. மத்திய அமைச்சராக நாங்கள் ஆட்சிக்குள்ள போனா ஒரு எஸ்சிய அமைச்சராக பைலாவில் இருக்கா. ஆனா வாய்ப்பு கிடைத்த போது முதலாக தலித் எழுமலை என்கிற ஒரு பறையரை அமைச்சராக்குனாங்களா இல்லையா? இப்ப நீங்க கேட்டா இவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா சொன்னாங்க, அதெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி. எப்போ தலித் எழுமலை ஆன பிறகு ஆனாரு சார். திமுகவுக்கு ஒரு தேவை இருக்கலாம் சார். ஒரு வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகிற ஒரு வன்னியர் கட்சிக்கு ஒரு எஸ்சிய அமைச்சராக வேண்டிய அவசியம் இல்ல. எவ்வளவு வன்னியர் காத்திருந்திருப்பான்ல. இப்போ அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளயோ இல்ல வன்னியர் சங்கத்துக்குள்ளயோ என்ன ஃபர்ஸ்ட் ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்குது, அத போய் மருத்துவர் ஐயா போய் இடதுசாரி சிந்தனை உடையவர்கள், திமுக சிந்தனை உடையவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2000க்கு அப்புறம் உள்ள ராமதாஸ் ஐயா அவர்கள் வேறு, 2000க்கு பிந்தைய உள்ள ராமதாஸ் ஐயா அவர்கள் வேறு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்ப அவர் சங் பரிவாருக்கு அடிபணிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறாங்க. இப்போ நீங்க இவங்க சங் பரிவார கூட விட்டோம். சங் பரிவார்னா இவங்க கூட சேர்ந்து நின்று ஒரு ஆட்சிக்கு இருங்க வந்தோம்னா, அப்போ நம்ம கொள்கைப்படி இப்ப நீங்க ஆங்கிப்பான்னா அது என்ன பிரச்சனை வந்துடும்? சங் பரிவார்னா பாதி கையெழுத்து மட்டும் போவாரா சிஎம்? இந்த திராவிட இயக்கத்து சார்பாக தான் முழு கையெழுத்து போட்டுடலாம். சங் பரிவார்ல பார்வையின்படி சமூக நீதி சிந்தனை இருக்காது. எனக்கு தேவை நான் முதல்வர் சார். முதல்வர் ஆனா ஒரு கை நான் பாத்துருவேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய நோக்கமா தானே படுப்பா இவங்களாம் ஆயினுக்கிறானோ நம்மள ஆக்க விட மாட்டாங்கன்றது தானே உங்களுக்கு நோக்கம். ஆன பிறகு ஒரு முதல்வரை கட்டுப்படுத்துற சக்தி எதுக்கு இருக்கும்? குறைந்தபட்சம் ஒரு ஆள் இயன்றதை செய்வார்ல. செய்வாரா செய்ய மாட்டாரா? இல்ல நீங்க சொல்ற மாதிரி அகண்ட இந்தியாவில் தமிழ்நாடு ஜமாத்துண்டு, அதுல ஒரு சிஎம்ங்கிறது உங்க திமுக சொன்னாங்களே, ஒரு கக்கூஸ் அடிச்சுனா கூட கக்கூஸ் அடைக்கிறவங்க தான் சிஎம் முதல்வர். முதல்வர் என் வீட்டுல சாக்கடை குத்தி விடணும்னு சொன்னீங்கல்ல, அப்படியாவது சொல்லிடுங்க. அப்படின்னா நம்ம அந்த முதல்வர் பதவிக்கே கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சாக்கடை குத்துற பதவிக்கு எது கேட்பானே? இதெல்லாம் கார்பரேஷன்ல வேலை செஞ்சாலும் குத்திடலாம்ல. அப்போ நீங்க அந்த நோக்கத்தை கொச்சைப்படுத்தாதீங்க. ஒரு கட்சி நாங்க சார் இப்ப நாளைக்கே சார் இப்ப பிஜேபி நினைக்கு சார், இப்ப பிஜேபி எங்களுக்கு ஒன்றும் ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்குன்னு வேற ஆள் தேவையில்லை, நாங்க எஸ்சியை நம்புறோம், நாங்களும் ஒரு எஸ்சியை முதல்வராக்குறோம். வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 பாமக சொல்லியது போல பிஜேபியும் ஒரு எஸ்சியை முதல்வராக்குறதுக்கு தயார் அப்படின்னு ஒரு அறிவிக்கிறாங்கன்னு வச்சுங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு அதிமுக கூட சரி இந்த மறுக்கப்பட்ட சமூகமா இருக்குது, ஒரு 2 வருஷம் அவங்க இருக்கட்டும், ஒரு 2 வருஷம் வேற யாராவது இருக்கட்டும் அப்படின்னு சேர்ந்து நின்னா ஆக மாட்டோமா? அப்ப எங்களுக்கு எதிராக நீங்க நிப்பீங்களா? அவ்வளவு பொய் சொல்றான். அதுக்குதான் நான் ஆம்ஸ்டாங் உதாரணத்தை சொன்னேன். நான் பிரதமர் ஆவதுக்கு அம்பேத்கர் காரணம்னு சொன்னார்ல, நீ சொல்லு உண்மைய. அவங்க பொய்யா ஆக்க போறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க சார். இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொய் சொல்றாரு
அப்படி நீங்க சொல்றீங்களா? திமுக உண்மையை சொல்லுங்க. பிஜேபி நீங்க சொல்றது போல ஒரு கற்பனை இல்ல. பிஜேபி ஒரு தலித்தை முன்னிலைப்படுத்தி அண்ணா திமுகவும் ஒரு வேலை அதில் இணைந்து எதிர்கொண்டார்கள் என்றால், முதல்வர் ஆனார் என்றால் ஒரு தலித். இப்ப நீங்க சொன்னது மாதிரி அரசு வழக்கறிஞர் நியமனத்துல ஃபாலோ பண்றதுல இடஒதுக்கீடு அவர் வந்தால் அந்த விவரம் ஃபாலோ செய்யப்படும். அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வேங்கை வயல் போன்ற இந்த அவல நிலை எல்லாம் ஏற்படாது ஒரு தலித் முதலமைச்சர் ஆனால். கண்டிப்பா. சரி, ஓகே. திரு காமாட்சி ஐயா, நிறைவான உங்களோட கருத்து. திமுக 1999 தான் ஆர் ஆசா அவர்களை மத்திய அமைச்சரை ஆக்கியது. 98 தலித் ஏழுமலை அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஆயிட்டாரு. ஏற்கனவே உங்களுக்கு நீங்க எவ்வளவு ஒரு பழமை வாய்ந்த கட்சி, சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு 49 இருந்து உங்க கட்சி இருக்கு. ஆனா 40 ஆண்டுகள் கொண்ட கட்சி உங்களுக்கு முன்னாடியே ஒரு முன்மாதிரியா ஒரு தலித்தை மத்திய அமைச்சரா ஆக்கிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? அவரு தலித் ஏழுமலைங்கிறவர் தலித்து தான் இல்லைன்னு இல்ல, ஆனால் அவரு கிறித்துவத்துக்கு போயிட்டார். சரியா? கிறித்துவத்துக்கு போனதும் இல்லாம அவருடைய துணைவியார் யார் தெரியுமா? ஒரு வடநாட்டை சார்ந்த ஒரு பெண்ணை தான் திருமணம் பண்ணி இருப்பாடு பறையருங்க. அவரு நீங்க வேற. அவர் பேர்லயே தலித் ஏழுமலைன்னு இருக்கு. அவருக்கு அவங்க அமைச்சர் கொடுத்தாங்க, தப்பு இல்ல. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதே தலித் ஏழுமலை அவர்களை பொது தொகுதியில் நிக்க வைத்து வெற்றி பெற செய்தார். குறிப்பிடத்தக்க விஷயம். பல்லாவரம் சட்டமன்றத்துல பல்லாவரம் நகராட்சியா இருந்தது. தன்சிங்கிற ஒரு பறையரை அங்க நகராட்சி மன்ற தலைவர் ஆகினாங்க. அது சட்டமன்ற வரையறைக்குள் பல்லாவரம் தொகுதி பிரிக்கப்பட்டது. பொது பிரிவில் இருந்தது. அதுலயும் தன்சிங் அவர்கள் நிக்க வைத்து எம்எல்ஏ ஆக்கினாங்க. உங்க பார்வையின்படி, திமுகவின் பார்வையின்படி, ராஜா கணக்கு கலைஞர் அவருடைய பார்வையின்படி ஒரு கன்னடத்து பாப்பாத்தியால் இதை நடைமுறைப்படுத்த முடிகிறது என்று சொன்னால், சமூக நீதி பேசக்கூடிய திமுகவால் ஏன் இதை செய்ய முடியவில்லை? ஏன் நாங்க செய்யாம என்ன? நீங்க தான் ஆராசா நீலகிரியில இருந்து தூக்கிட்டீங்கல்ல, பெரம்பலூர்ல இருந்து நீலகிரிக்கு தூக்கிட்டீங்கல்ல. அவரு விரும்பினாரு நான் நீலகிரி போறேன். சொந்த கேட்டதுனாலதான் போச்சு. நாங்க ஒண்ணும் அவர் அங்க மாத்தலையே. அவர் கேட்டுக்கிட்டாரு நான் நீலகிரியில நிக்கிறேன்னாரு. அதனால அங்க நின்றுட்டாரு. ஏங்க நிக்க இடம் இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க ராஜாவை பார்த்து கேளுங்க. நான் ராஜா கிட்ட கேட்டேன். அவரு எனக்கு அங்க போகணும்னு தோணுச்சு. நான் திரும்ப அவர்கள் உங்களுக்கு இதன் மூலியமா நெருக்கடி கொடுக்குறாரா திமுக? திருமாவளவனை பொறுத்த மட்டிலும் அவர் அவருடைய கட்சிக்கு என்னென்ன நல்லது செய்யணுமோ அதை செய்ய நினைக்கிறாரு, செய்து கொண்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு என்ன, எங்க கட்சிக்கு சிஎம் கொடுன்னு கேட்கல, ஆக முடியலன்னு சொல்லல. அதனால அவரு கேட்கறத நாங்க குற்றம்னு சொல்லவோ வைக்கவோ இல்லை. அவருடைய கொள்கை, அவருடைய கட்சியை வளர்க்கணும் அப்படின் போது அவர் அப்படித்தான் பேசணும். திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் தன்னுடைய இனத்தை வளப்படுத்தணும், தன்னுடைய இனம் வளரணும், நம்ம கட்சி வளரணும்னா அவரும் அது மாதிரிதான் பேசுவாங்க. அதனால பேசுறவங்க பேசட்டும். அதை பத்தி எல்லாம் நம்ம இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு நமக்கு என்ன தெரியுமோ திமுக பட்டியலினத்தவர்களுக்கான கட்சி இல்லையா? பட்டியலினத்தவர்களை முன்னேற்றத்திற்காகத்தான் நாங்க பாடுபட்டு கொண்டு இருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. அதிகமான திமுக இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை வைக்கலாம் சாரோட கட்சியை பற்றியோ திருமா அவர்களுடைய அரசியலை பற்றியோ. ஆமா, அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு அவங்க பேசுறாங்க, நம்ம கட்சியை வளர்க்கறதுக்கு நம்ம பேசுறோம். இப்ப எங்க கூட இதே காமாட்சி ஐயா அவர்கள் பலமுறை பதிவு செய்திருக்கிறீர்கள். ஒருபோதும் திருமா அவர்களே தலித் தலைவர் என்று ஒருபோதும் கூறாதே, அவர் ஒரு பொது தலைவர் என்று நீங்க பலமுறை சொல்லியிருக்கீங்க. பொது தலைவர் தான். யார் பொது தலைவர்? அவர் தலித்து நான் சொன்னா பொது தலைவர். நான் சொன்னது என்ன, அவருடைய கட்சியை வளப்படுத்துவதற்கு அவர் பேசுவாருன்னு சொன்னேன். புரிஞ்சுக்கோ சார். இது கட்சி வளர்க்கறது சார். இது கட்சி வளர்க்கறதா ஒரு சமூகத்துக்கான அங்கீகாரத்தை பற்றி பேச்சா சார்? இங்க ஒரு சமூகத்தினுடைய அங்கீகாரம், அவங்க சமூகத்துக்கு என்ன அங்கீகாரம் குறைவா இருக்கு? அதான் பீ தண்ணி குடிச்சிருக்கிறோம், அப்புறம் வேற என்ன அங்கீகாரம்? அதான் அங்கீகாரம். ஏன் நீங்க தான் உறவோடு இருக்கீங்கல்ல, அந்த உறவுல போய் கேட்க வேண்டியதானே, ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி மலத்தெல்லாம் கலந்து யாருன்னு எனக்கு தெரியாது. பாத்துங்க. சரி, ஓகே. பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனதுக்கு மிகுந்த நன்றி.